உடல் எடையை குறைக்க உணவு மற்றும் உடற்பயிற்சி இரண்டையும் சமநிலையாக பின்பற்றுவது மிகவும் முக்கியம். செய்ய வேண்டியவை: தினமும் அதிக காய்கறிகள், கீரைகள், பருப்பு வகைகள் மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள். வெள்ளை அரிசி, இனிப்புகள், குளிர்பானங்கள், ஜங்க் ஃபுட் ஆகியவற்றை குறையுங்கள். தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடியுங்கள். தினமும் குறைந்தது 30 முதல் 45 நிமிடங்கள் வேகமாக நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் நன்றாக தூங்குங்கள். அளவாக உணவு உண்ணுங்கள். இரவு உணவை மிகவும் தாமதமாக சாப்பிட வேண்டாம். ஒரு நாள் உணவு எடுத்துக்காட்டு: காலை அடை அல்லது இட்லி பிளஸ் சட்னி பிளஸ் ஒரு முட்டை, விருப்பம். மதியம் அளவான சாதம் பிளஸ் காய்கறி பிளஸ் பருப்பு பிளஸ் தயிர். மாலை பழம் அல்லது வறுத்த கடலை. இரவு சப்பாத்தி அல்லது அடை பிளஸ் காய்கறி. பொதுவாக வாரத்திற்கு 0.5 முதல் 1 கிலோ வரை எடை குறைப்பது பாதுகாப்பான இலக்காக கருதப்படுகிறது. உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்க அதிக கலோரி மட்டுமல்லாத புரதம், நல்ல கொழுப்பு மற்றும் சத்தான உணவுகளையும் போதுமான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியவை: தினமும் 3 முக்கிய உணவுகளுடன் 2 முதல் 3 ஆரோக்கியமான சிற்றுண்டிகளையும் சாப்பிடுங்கள். புரதம் அதிகம் உள்ள உணவுகள்: முட்டை, பால், தயிர், பன்னீர், பருப்பு, கொண்டைக்கடலை, சோயா. கலோரி அதிகம் உள்ள ஆரோக்கியமான உணவுகள்: வாழைப்பழம், பேரிச்சம்பழம், நிலக்கடலை, பாதாம், முந்திரி. தினமும் 1 டம்ளர் பால் அல்லது மில்க் ஷேக் குடிக்கலாம். வாரத்தில் 3 முதல் 5 நாட்கள் எடை பயிற்சி ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் செய்தால் தசைகள் வளர்ந்து ஆரோக்கியமான முறையில் எடை கூடும். தினமும் 7 முதல் 9 மணி நேரம் தூங்குங்கள். ஒரு நாள் உணவு எடுத்துக்காட்டு: காலை 3 முதல் 4 இட்லி அல்லது 2 முதல் 3 அடை பிளஸ் பால் பிளஸ் 2 முட்டை. மதியம் சாதம் பிளஸ் பருப்பு பிளஸ் காய்கறி பிளஸ் தயிர். மாலை வாழைப்பழம் பிளஸ் வறுத்த நிலக்கடலை. இரவு சப்பாத்தி அல்லது சாதம் பிளஸ் பருப்பு பிளஸ் பன்னீர் பிளஸ் முட்டை. கவனிக்கவும்: திடீரென உடல் எடை குறைவாக இருந்தால் அல்லது எவ்வளவு சாப்பிட்டாலும் எடை கூடவில்லை என்றால் மருத்துவரை சந்தித்து காரணத்தை பரிசோதிப்பது நல்லது.